வணக்கம் மக்களே! 50, 60, 70 வயது ரேஷன் அட்டைதாரர்களுக்கு நெறைய புதிய புதிய அறிவிப்புகள், சலுகைகள்னு சொல்லி இப்ப வெளியாயிருக்கு. அவை என்னென்ன புதிய அறிவிப்புகள், சலுகைகள், இதனால மூத்த குடிமக்கள் எந்த அளவு பயன்பெற போறாங்க அப்படின்றது தான் இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். முடிஞ்ச அளவு ஷார்ட்டா சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. புதுசா பார்க்குறவங்க, ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்கவங்க லைக் பண்ணி உங்களோட சப்போர்ட்ட மட்டும் குடுத்துட்டு போயிடுங்க. இப்ப வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். முதல்ல ரேஷன் அட்டையில இருந்து தொடங்கலாம். ரேஷன் அட்டை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ரேஷன் பொருட்கள் மாதம் மாதம் போயிட்டு வாங்கிட்டு வந்துட்டுருப்போம். இதில் நிறைய மக்கள் வந்து வயதானவர்களால் க்யூவில் நின்று ரேஷன் பொருட்கள் வாங்க முடியாது. இவங்களுக்காக தான் தாயுமானவர் திட்டம் அப்படின்றத வந்து தொடங்கினாங்க. ஆனால் இப்போ அளவில் பெருமளவில் நிறைய இடத்துல வந்து இந்த தாயுமானவர் திட்டமே இல்லை. ஆனால் நீங்கள் வந்துட்டு விண்ணப்பம் செய்கிறீங்க அப்படின்னா உங்கள் ரேஷன் கடை ஊழியர் மூலமாக எனக்கு 60 வயசு 65 வயதிற்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தாய்மானவர் திட்டத்தில் இணையும் போது உங்களுக்கு வீடு தேடி ரேஷன் பொருட்கள் உங்களை வந்து சேரும். மாதத்தின் 2வது சனி ஞாயிற்றுக்கிழமைகள்ல. நிறைய பேர் கமெண்ட் பண்றது என்னன்னா, எங்க ஊர் சைடெல்லாம் தாய்மானவர் திட்டமே இல்லை அப்படின்றீங்க. ஸோ இந்த தாய்மானவர் திட்டத்துல நீங்களாவுமே இணையலாம். முக்கியமா 65 வயதிற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்களுக்கு தான் இது பொருந்தும். ஸோ இந்த தாய்மானவர் திட்டம் இப்போ தமிழ்நாடு முழுவதுமே தீவிரமா விரிவுபடுத்தப்பட்டு வந்துட்டு இருக்கு. இரண்டாவதா பாத்தீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் யோஜனா அப்படின்ற திட்டத்தின் கீழே இலவசமா 70 வயதில்னா அதற்கு மேற்பட்ட மூத்த குடிமக்கள் இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு 5 லட்சம் வரையிலான இலவச மருத்துவ காப்பீடு ஒரு வருஷத்துக்கானது கிடைக்கும் நாடு முழுவதுமே. இதன் மூலமா நீங்க எந்த ஒரு பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ஸ்ல கவர்மெண்ட் எய்டட் இருக்கிறது அனைத்திலுமே வந்துட்டு நீங்க ஈஸியா எந்த ஒரு பணம் கொடுத்தும் வந்து சிகிச்சை பெறணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. இது ஆன்லைன் மூலமா நீங்க டவுன்லோட் பண்ணிக்கலாம் விண்ணப்பம் செஞ்சு. எப்படி இந்த ஆயுஷ்மான் பாரத் கார்டை நம்ம பெறுறது அப்படின்னா தெரியல அப்படின்னா கமெண்ட்ல கேளுங்க. கண்டிப்பா இதற்கு தனியா வீடியோ போட்டுடலாம். அதுக்கப்புறமா மருந்துகள் விலை வந்து குறைச்சிருக்காங்க. இந்த கேன்சர் போன்ற கொடிய நோய்களுக்கான 17 உயிரை காக்கும் மருந்துகளுக்கு முழுமையாக சுங்க வரி விலக்கு அளிக்கப்பட்டிருக்கு. ஸோ இதனால முதியவர்களுக்கான மருந்து செலவுகள் வந்து பெருமளவில் வந்து குறைஞ்சிருக்குன்னு தான் சொல்லணும். மூத்த குடிமக்கள் நீங்க வந்து வீட்டில் தனியா தான் இருக்கீங்க, உங்களுக்கு அவசரமா ஏதாச்சும் உதவி தேவைப்படுது, உடம்பு சரியில்லாம போயிடுச்சு, யாருமே எனக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, இல்லைன்னா சட்ட ஆலோசனைகள் ஏதாச்சும் கேட்கணும், இந்த ஓய்வூதிய தேவைகள் பற்றி ஏதாச்சும் கேட்கணும் அப்படின்னு எந்த ஒரு உங்களுக்கு எமர்ஜென்சி சுச்சுவேஷன் அப்படின்னாலுமே எந்த டவுட்டாக இருந்தாலுமே நீங்கள் 145667 அப்படின்ற மத்திய அரசோட இலவச ஹெல்ப்லைனுக்கு கால் பண்ணி எந்த நேரத்துலனாலும் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எமர்ஜென்சி உதவியும் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு ஒரு சூப்பரான அப்டேட்டையும் சொல்லியிருக்காங்க. இது கூடவே பெருமளவு வந்துட்டு இந்த ரேஷன் அட்டை பயன்படுத்துபவர்கள் வந்து எனக்கு கைரேகை விழுக மாட்டேங்குது அப்படின்னு கமெண்ட்ல சொல்லியிருக்கீங்க. ஸோ நிறைய புகார்களும் வந்துட்டு அரசுக்கு போனதுனால இப்போ என்ன ஒரு அப்டேட்டை கொண்டு வந்திருக்காங்கன்னா, கண்களை ஸ்கேன் செய்து அதன் மூலமா அரிசி ரேஷன் பொருட்களை வழங்குறதுக்கான இப்போ ஒரு சூப்பரான கருவியையும் வந்து அனைத்து ரேஷன் கடைகளையும் வைக்குமாறு வந்து சொல்லியிருக்காங்க. இதனால நீங்க இனிமே கஷ்டப்படணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. உங்களோட கண்ணை ஸ்கேன் பண்ணியே நீங்க ரேஷன் பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம். முக்கியமா இந்த கண்புரை நீக்கியவர்கள், லென்ஸ் வச்சவங்க அவங்கெல்லாம் ஆதார் கார்டில் போயிட்டு உங்களோட கண் கருவிழி ஸ்கேனை பண்ணிடுங்க. இல்லைனா வந்துட்டு இந்த ரேஷன் பொருட்கள் வாங்குறதுல சிக்கல் ஏற்படும். இவை அனைத்தும் தான் இப்போ மூத்த குடிமக்களுக்கு வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான புதிய அறிவிப்புகள் மற்றும் சலுகைகள். இந்த அப்டேட்டுகள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. மேலும் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மையான அறிவிப்புகளையும் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் லைக்கையும் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.